எதுக்காக நம்ம இத கம்பேர் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, ஏன்னா குர்ஆன் சொல்லுது, "உங்களுடைய இறைவனும், எங்களுடைய இறைவனும் ஒருவனே" அப்படி சொல்லும்போது, அங்க தான் பிரச்சனை உருவாகுது. சில முகமது விசுவாசிகள் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல உங்க கடவுள், என் கடவுள் ஒண்ணு இல்ல" அப்படிம்பாங்க. அப்படி சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா, குர்ஆன் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, "உங்க கடவுளும், எங்க கடவுளும் ஒண்ணுன்னு" சொல்லும்போது, அப்போ எனக்கு 2 கடவுளையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்குற சூழ்நிலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமாக 2ல 1 தான் உண்மை. அப்போ அது எது உண்மைங்கிறத நம்ம யோசிக்க போறோம். அதான் விஷயம். இப்போ 1 பார்க்கும்போது, பைபிள பார்க்கும்போது, பைபிளுடைய நான் பின்னணிய பார்க்கேன். பைபிள் வந்து எத்தன வருடங்களாக இந்த உலகத்தில காணப்படுது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற இந்த பின்னணிய பார்க்கேன். அதே மாரி குர்ஆன் எப்போ இந்த உலகத்துக்கு வந்துச்சு, என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் பின்னணிய பார்க்கேன். இந்த 2 பின்னணியும் பார்க்கும்போது, எனக்கு தெளிவாக தெரியுது, ஏதோ 1 தான் உண்மையா இருக்குது. 2மே ஒரே விஷயத்த போதிக்க வரல அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாகுது. இதே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு சொல்லும்போது 2மே ஒரே விஷயத்தை